சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன், மாங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மண்சட்டியில் அட்டகாசமான மீன் குழம்பு வந்து உங்களோட செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விதமான மீன் குழம்பு வைப்பீங்க. பட் இந்த மீன் குழம்பு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்து இதே பேட்டர்னில் தான் நீங்கள் வந்து மீன் குழம்பு செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவோட ரெசிபிங்க. ரொம்பவே யூனிக்கான ஒரு ரெசிபி. அதை எங்கள் வீட்டுக்கு யார் எப்போ வந்தாலும் கொஞ்சம் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, மும்தாஜ் அந்த உன்னோட ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு வையன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு சூப்பர் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த மீன் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்க போது இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் zacs.kitchen அப்படின்ற பேஜில் நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபிஸை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். புளி ஏற்கனவே நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். 50 கிராம் புளி ½ அன் ஹவருக்கு முன்னாடியே இதை நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த புளியை எந்த ஒரு திப்பிகளும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண புளியை ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 10 கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மையாக அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி மையாக அடித்த சின்ன வெங்காயத்தை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி திரும்ப வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 நாட்டு தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தோடையே சேர்ந்து வதக்கி எடுத்துக்கலாம். சைடில் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு மினி ஸ்கில்லட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த மீன் மசாலா இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு மீன் குழம்புக்கு ருசி கொடுக்க போகுது, மனம் கொடுக்க போகுது எல்லாமே. ஸோ இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம குழம்புல சேர்க்கணும். வெந்தயத்தினால நல்ல ஒரு ருசியும் கிடைக்கும், நல்ல ஒரு மனமும் கிடைக்கும். ப்ளஸ் நம்மளோட வயிற்றுப்புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்கு வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா இந்த மாதிரி லைட் ரெட்டிஷாக அதை வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம், அதாவது வறுத்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக நல்ல பவுடராக நம்ம வந்து இதை மாதிரி நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க மீன் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவி டைப்பில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், ஒரு 10 கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சொன்னாப்பில் கலந்துக்கலாம். இதுலேயே உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். நான் இதில் சேர்த்துட்டு ஒன்று சொன்னாப்பில் கலந்து இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் குழம்பு கிடைக்கும், அதுக்காக. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து இது மாதிரி முறை கட்டி நம்மளுக்கு வந்து கொதிச்சு வரும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புல தேங்காய் பால் வந்து சேர்க்க மாட்டாங்க. பட் எங்கள் அம்மா எப்போ செஞ்சாலும் அதில் வந்து தேங்காய் பால் சேர்த்து செய்வாங்க. ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு அந்த மாதிரி தேங்காய் பாலாக எடுக்கிறேன். கையிலேயே
கையாலேயே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஃபில்டர்லாம் வச்சு நீங்கள் வந்து நெருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கையிலேயே பிழிஞ்சு வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் வந்து ஊற்றிடலாம். அதுக்கடுத்து இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இப்போ தேங்காய் பால் எல்லாமே ஊற்றியாச்சு. குழம்பு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல தளதளன்னு ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் மீன் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லைனா எப்படி? ஸோ சூப்பராக மாங்காய் சேர்த்து இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம். ஏன்னா மீனை விட மாங்காய் வந்து குக்கிங் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீனுடைய மண்டை, வால், துண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து சேர்க்க போகிறோம். மீனோட வால், மண்டை எல்லாம் இல்லை போட்டுடலாம். மீன் மண்டை போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா அட்டகாசமான ருசியில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம பாட்டி, நம்மளோட அம்மாலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே ருசி வரலை, நம்ம வீட்டில் செய்யும் போதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணது உண்டா அப்படின்னா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டிருக்க ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது சாதமாக இருக்கட்டும், இல்லை தோசைக்காக இருக்கட்டும், இல்லை இட்லிக்காக இருக்கட்டும், இடியாப்பத்துக்காக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும். ஆப்பத்துக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் மத்தியானம் செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்கும் வச்சு மறுநாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல தளதளன்னு இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதங்கி சூப்பராக வந்திருக்கு. அந்த குழம்புல இன்னொரு குட்டி குட்டி பபிள்ஸ் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மண் சட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க. இப்போ சுட சுட சாதம் போட்டு அதுக்கு மேலே மாங்காய், மீன் துண்டு வச்சு நல்ல நெம்ப குழம்பு ஊற்றி அதை நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ருசி தாங்க வரும். இந்த மீன் குழம்பை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சும்மா தலபுல அந்த மீன் குழம்பு கொதிக்கும் போதே அந்த வெள்ளை சோறில் போட்டு அப்படி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடணும்னு கண்டிப்பாக அவங்க நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஸோ பார்த்தா மட்டும் பார்த்தாதுங்க, உடனே போய் நான் செஞ்சு காமிச்ச ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடற்கரை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாகவும் எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்டோரியில் வந்து டேக் பண்ணலாம். ஜாக்ஸ் கிச்சன் அப்படின்றது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை ஷாப் ரிவ்யூ இல்லை நம்மளுடைய ப்ராடக்ட்ஸோடைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.